ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் brinjal பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 4 கேப்சிகம், 2 டொமேட்டோ, 2 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள், உப்பு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டை தட்டி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய். ஸோ இப்போ தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம். ஸோ எப்போவுமே வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து அதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா கீழே ஒரு ப்ரௌனிஷ் லேயர் வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எடுத்திருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிறப்பையே இது கூட சேர்த்து 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க கேப்சிகமும் பிரிஞ்சாலையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த பொரியலில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதோட தண்ணி சத்துலேயே நம்ம வதக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ இப்போ லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட குவான்டிட்டி கம்மியாகும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போதைக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அதோட குவான்டிட்டி நல்லா கம்மியாயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் கர்ட் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா இது ஒரு ஃப்ளேவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் கர்ட் ஆட் பண்ணுறப்ப. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ வேணும்னா லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம், ஊற்றிட வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெலாம் நல்லா எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ லாஸ்ட்டாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.